ஹாட் சாக்லேட் பருகிய 13 வயது சிறுமி உயிரிழந்துள்ளமை பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. பிரித்தானியாவுக்குள் குரங்கு அம்மை நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த 7 நாட்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் படகுகள் மூலம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். புலனாய்வு நடவடிக்கைகளுக்காக பிரித்தானியா சேட்டலைட் ஒன்றை விண்ணில் ஏவியுள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். 2 வார கால விடுமுறையின் பின்னர் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அன்பான உறவுகளே, விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஹாட் சாக்லேட் பருகிய 13 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இந்த சிறுமிக்கு அலர்ஜி இருந்திருக்கு. அதாவது பால் சம்பந்தமான பொருட்களை இவா சாப்பிடக்கூடாது. அப்போ இவா என்ன செய்கிறான்னு சொன்னால், இவாவுடைய அம்மா ஹொஸ்டா காஃபிக்கு போயிருக்கணும், காஃபி குடிக்கிறதுக்கு, ஹாட் சாக்லேட் குடிக்கிறதுக்கு. அப்போ இந்த சிறுமியினுடைய அம்மா சரியான முறையில் தான் ஆர்டர் கொடுத்துருக்கிறா. எனவே பசுப்பால் பாவிக்க வேண்டாம், சோயா மில்க் தாங்கன்னு சொல்லி சரியாக தான் ஆர்டர் கொடுத்துருக்கிறா. அப்போ ஆர்டர் எடுத்தவரும் சோயா மில்க்னு தான் ஆர்டரை பதிஞ்சிருக்கிறார். ஆனால் காஃபி மேக் பண்ணவர் தவறுதலாக சோயா மில்க்கு பதிலாக பசுப்பாலை பயன்படுத்தி ஹாட் சாக்லேட் மேக் பண்ணிட்டார். அப்போ அதை பருகின அந்த 13 வயது சிறுமிக்கு உடனடியாகவே அது அந்த ஒவ்வாமை ஏற்பட்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனோடனே உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மசிக்கு கொண்டு போயிருக்கணும். அங்கே போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடப்படுது. எபினன் இன்ஜெக்ஷன் என்று சொல்லப்படுற ஒரு ஊசியை போட்டுட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுது. அந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனளிக்காமல் அந்த சிறுமி உயிரிழக்கின்றார். அந்த சிறுமியினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹனா ஜேக்கப்ஸ் என்றது. 13 வயது சிறுமி, கிழக்கு லண்டன் பகுதியிலே வசிக்கின்ற இந்த சிறுமி உயிரிழந்துள்ளமை பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சிறுமியினுடைய லோயர் சட்டத்தரணி கருத்து தெரிவிக்கின்ற போது, இப்பொழுது ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்கின்ற நிறுவனங்கள் இந்த அலர்ஜி சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான அக்கறை செலுத்துவதில்லை என குற்றம் சாட்டியிருக்கின்றார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்லையோ அல்லது உணவுப் பொருட்களை விற்கிற வேறு எங்கேயாவது நீங்கள் வேலை செய்கிறீங்களா இருந்தால் இந்த அலர்ஜி ட்ரைனிங் அடிக்கொருக்கா எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்துட்டே இருக்கும். ஆனால் அதை யாரும் சீரியஸாக எடுக்கிறீர்கள் என்று சொல்லி லோயர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இந்த சிறுமியினுடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. Allergy training. The training is really not taken seriously enough. Better awareness is really needed in these industries and across society of the symptoms of anaphylaxis. எனவே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஊழியர் மீது இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சோயா மில்க் என்று சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்த போதும் கூட அவர் பசுப்பாலை பயன்படுத்தியது ஏன் என்று சொல்லி இப்பொழுது அவர் மீது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்த சிறுமி ஹனா ஜேக்கப்ஸ் அவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களும் இப்பொழுது தங்களுடைய அனுதாபங்களை வெளியிட்டு வருகிறார்கள். பிரித்தானியாவில் குரங்கு அம்மை நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சவுத் அமெரிக்காவில் உருவாகி இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த குரங்கு அம்மை நோய் விரைவில் பிரித்தானியாவுக்குள்ளும் பரவலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், பிரித்தானியாவிலிருந்து ஏராளமான உல்லாச பயணிகள் இப்பொழுது பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த மாத கடைசியில் அவர்கள் நாட்டுக்குள் திரும்பலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனவே அப்படி வருகின்ற போது அவர்களுடன் சேர்ந்து குரங்கு அம்மை நோயும் நாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது தொடர்பான விழிப்பு நிலையில் இருப்பதாக NHS அறிவித்துள்ளது. இந்த குரங்கு அம்மை நோய் ஸ்லோத் வைரஸ் என்று சொல்லி அழைக்கப்படும். இந்த வைரஸ் தாக்கம் ஒருவருக்கு ஏற்பட்டால் எப்படியான அறிகுறிகள் ஏற்படும் என்று சொன்னால், அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருக்குமாம், அதே வேளையில் தலைவலியும் இருக்குமாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பாராத விதமான தசை நோவுகள் இருக்குமாம். உடம்பின் பல்வேறு பகுதிகளில் தசை நோவுகள் இருக்குமாம். அதே வேளையில் மூட்டு வலிகளும் இருக்குமாம். எனவே இது மாதிரியான அறிகுறிகள் ஒருவருக்கு திடீரென ஏற்பட்டால் அவருக்கு குரங்கு அம்மை நோய் தாக்கம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக NHS அறிவித்துள்ளது. எனவே UKக்குள் குரங்கு அம்மை நோய் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்திருப்பதாக NHS அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் வாழும் இளைஞர்கள் மத்தியில் உருவாகும் வன்முறைகளை தடுப்பதற்காக புதிய பிரிவொன்றை தாங்கள் உருவாக்கியிருப்பதாக ஹோம் செக்ரட்டரி அறிவித்துள்ளார். அதாவது ஹோம் ஆஃபீஸுடன் இணைந்ததாக இந்த புதிய யூனிட் செயல்படும் என்று சொல்லப்படுது. இந்த புதிய யூனிட்டினுடைய பணி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், பிரித்தானியாவில் வாழ்கின்ற இளைஞர்கள் மத்தியில் எதற்காக வன்முறை சம்பந்தமான சிந்தனைகள் உருவாகின்றன, ஏன் அவர்கள் வன்முறைகளில் ஈடுபடுகின்றார்கள், இது போன்ற காரணங்களை ஆய்வு செய்து அதற்கான சரியான தீர்வுகளை கண்டுபிடிப்பதுதான் இந்த யூனிட்டினுடைய நோக்கமாக
இருக்கும் என்று சொல்லி ஹோம் செக்ரட்டரி அறிவித்திருக்கின்றார். இவர்களுடைய செயல்பாடு உடனடியாகவே ஆரம்பித்து அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் யூகேயில் நடக்கின்ற வன்முறைகளை சரிபாதியாக குறைப்பதுதான் தங்களுடைய திட்டம் எனவும் ஹோம் செக்ரட்டரி அறிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் அண்மை காலமாக இளைஞர்கள் மத்தியில் பெருமளவிலான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது. இதற்கான பிரதானமான காரணமாக சமூக வலைதளங்கள் சொல்லப்படுது. முந்தைய தலைமுறையிடம் இல்லாத சமூக வலைதள பாவனை இப்பொழுது அதிகமாக இருப்பதால் அவர்கள் அதிக அளவு வன்முறைகளில் ஈடுபடுவதாகவும் ஹோம் செக்ரட்டரி அறிவித்திருக்கின்றார். ஹோம் ஆஃபீஸால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய யூனிட் எப்படி செயல்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். லண்டனில் இன்று காலை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இன்று ஞாயிற்றுக்கிழமை மழையே பெய்யல, எங்கிருந்து வெள்ளம் வந்ததென நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது மழை காரணமாக வந்த வெள்ளம் இல்லை. லண்டனில் இருக்கின்ற பைப் லைன் ஒன்று உடைந்ததால் அங்கிருந்து தண்ணீர் கசிந்து பெரும் வெள்ளமாக மாறிவிட்டது. இது கிங்ஸ் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 250 மீட்டர் பரப்பளவான பகுதிக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினார்கள். குறிப்பிட்ட சில வீதிகள் மூடப்பட்டிருந்தன, போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தன. கிங்ஸ் கிராஸ் பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. அதேவேளையில் அந்த பகுதியில் இருந்த நிறைய கட்டடங்களினுடைய பேஸ்மெண்ட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியிருந்தார்கள். அந்த பகுதியில் இருந்த ஹோட்டல் ஒன்றிலிருந்து 20 பேர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக களத்திலே இறங்கி அந்த தண்ணீரை கட்டுப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இந்த பகுதியில் பெரும் திருத்த பணியொன்றை செய்வதற்கு தேம்ஸ் வாட்டர் நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்திருந்ததாம். இருந்த போதிலும் கூட அந்த திருத்த பணிகள் இடம்பெறுவதற்கு முன்னரேயே குறிப்பிட்ட இந்த குழாய்கள் வெடித்து அங்கிருந்து தண்ணீர் பெருகி இப்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று மதியம் அளவில் வெள்ளம் ஓரளவு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக லண்டன் தீயணைப்பு படையினர் அறிவித்துள்ளார்கள். புலனாய்வு தகவல்களை திரட்டுவதற்காகவும் வேறு புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் முதல் முறையாக ஒரு புலனாய்வு சேட்டலைட் ஒன்றை விண்ணில் ஏவியுள்ளது பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு. கடந்த வெள்ளிக்கிழமை விண்ணில் ஏவப்பட்ட இந்த சேட்டலைட் மூலம் பல்வேறு விதமான புலனாய்வு தகவல்கள் திரட்டப்படும் என்றும் பிரித்தானியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற பல்வேறு விதமான சக்திகளை கண்காணிப்பதற்கும் இந்த சேட்டலைட் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுது. பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு அதனுடைய வரலாற்றிலே முதல் முறையாக புலனாய்வு நடவடிக்கைகளுக்காக இது போன்ற ஒரு சேட்டலைட்டை ஏவியிருப்பது இதுதான் முதல் முறையாகும். அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த சேட்டலைட் ஏவப்பட்டுள்ளது. இந்த சேட்டலைட்டினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டைச்சி என்றது இந்த சேட்டலைட்டினுடைய பேர். 22 மில்லியன் பவுண்ட் செலவில் இந்த புதிய சேட்டலைட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாஷிங் மெஷினுடைய அளவில் இந்த சேட்டலைட் இருக்கும் என்று சொல்லப்படுது. இப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிற இந்த சேட்டலைட்டை உருவாக்கியவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் SSTL, அதாவது சரே சேட்டலைட்ஸ் டெக்னாலஜி லிமிடெட், அதாவது லண்டனுக்கு அருகில் இருக்கின்ற சரே பகுதியில் தான் இந்த சேட்டலைட் உருவாக்கப்பட்டிருக்கு. சரே சேட்டலைட்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் எனப்படுகின்ற ஒரு நிறுவனம் இதனை உருவாக்கி இப்பொழுது விண்ணில் ஏவி இருக்கின்றார்கள். இதன் மூலம் யூகேனுடைய பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் மட்டும் பிரித்தானியாவுக்குள் படகுகள் மூலம் 1000க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நேற்று சனிக்கிழமை வரையான ஒரு வார கால பகுதியில் 1427 பேர் படகுகள் மூலமாக யூகேக்குள் சேர்ந்திருக்கின்றார்கள் சட்டவிரோதமாக. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை மட்டும் ஒரே நாளில் 9 படகுகளில் 492 பேர் யூகேக்குள் சேர்ந்திருக்கின்றார்கள். அதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமை 107 பேரும், திங்கட்கிழமை 125 பேரும், போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 703 பேருமாக மொத்தமாக 1427 பேர் கடந்த 7 நாட்களில் மட்டும் பிரித்தானியாவுக்குள் சேர்ந்திருக்கின்றார்கள். லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இவ்வாறு படகுகள் மூலம் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய எல்லையோர படையொன்றை உருவாக்கியிருந்தார்கள். அதிக அதிகாரம் கொண்ட எல்லையோர படையொன்றை உருவாக்கியிருந்தார்கள். இருந்த போதிலும் கூட இப்படி வருபவர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதுவரையான காலப்பகுதியில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் இதுவரை 19,066 பேர் படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் சேர்ந்திருக்கின்றார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.